இல்லை நான் இன்டர்ஸ்டெல்லர் போன வாரம் தான் பார்த்தேன். அதெல்லாம் படமே இல்லை. அந்த படத்தோட இந்த படம் நல்லா இருக்கு. இந்த பையன் அடுத்த பிரபுதேவா வரி போகிறான். சூப்பராக டான்ஸ் பண்ணுறான். எக்ஸ்ட்ராடினரி பாடி லாங்குவேஜ், சூப்பர் கம்போசர். டெஃபினட்டாக இந்த பையன் ஒரு 3-4 வருஷத்தில் எல்லாரையும் தாண்டி அவன் தான் சூப்பர் ஸ்டாராக வரை போகிறான். ரொம்ப நல்லா நடிக்கிறான். பட் அவன் இந்த மாதிரி படம் சூஸ் பண்ணும். மறுபடியும் எனக்கு யாரோ 500 கோடி கொடுத்துட்டாருன்னு போய் மறுபடி இண்டியன் 2 கேம் சேஞ்சரும் அந்த மாதிரி படத்துலலாம் நடிக்கக்கூடாது. இதே மாதிரி படம் சூஸ் பண்ணிவிட்டு நடிச்சுட்டே இருக்கணும். பையன் ரொம்ப டேலண்டடாக தெரியுறான். அனிகா ரவீந்திரன்னா அவள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்ன தனுஷ்னா இந்த படம் வேறு லெவலில் இருக்கு. மஜனா இப்போ இருக்க லவ் ஃபீலிங் வந்து சாப்பிடான்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சா நிறைய பேர் லவ் ஃபீலிங் தடுக்கலான்றதுக்காக தலைவர் டிஃப்ரெண்டாக யோசிச்சு வச்சிருக்காரு. இந்த மாதிரி யாருமே எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி கிளைமேக்ஸ் எல்லாருமே படம் முடிஞ்சு அழுதுட்டு போவாங்க, எல்லாம் சிரிச்சுட்டு போகிறாங்க. அந்த மாதிரி தான், அதுக்கேற்ற மாதிரி தான் படத்தை இப்போ செதுக்கியிருக்காங்க. 2K கிட்ஸ்க்கு ரொம்ப ரீச் ஆகிற மாதிரி இருக்குது படம். அண்ட் வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது. 2K கிட்ஸ்க்கு ரிலேட்டபிளாக இருக்கும். நம்மள மாதிரி கிட்ஸ்க்குலாம் ரிலேட்டபிளாக இருக்காது. தனுஷ் கேமியோ எதிர்பார்த்தோம், ஆனால் இல்லை. 2 வர வருது. ஸோ 2லயாவது தனுஷ் இருப்பாருன்னு எதிர்பார்ப்புகள். ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லா இருக்கு. ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாட்டில் சூப்பராக ஓப்பனிங் சாங் நல்லா தனுஷ் தான். அந்த பாட்டே தனுஷ் ஆடுற மாதிரி தான் இருக்குது. இந்த பையனை பார்க்க சொன்னால் தனுஷ் படம் மாதிரி தான். இது தனுஷ் நடிச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்காது. நான் அதை தான் சொல்லுவேன். தனுஷ் நடிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்காது. தனுஷ் மாதிரியே நம்மளை கொண்டு போகுது அந்த படம். அவ்வளோதான். ரேட்டிங் என்னென்னா 5க்கு 5 கொடுப்பேன். ஏன்னா இந்த கதைலாம் நான் நிறைய வந்துடுச்சு. அது நான் சொல்கிறது புரியுது. லவ்ன்றது வந்து 5 கொடுக்கலாம். நல்ல முயற்சி தான். எல்லாருமே நல்ல இயல்பாக நடிச்சுக்கிறேன். இந்த காலத்தில் கல்யாணம் பண்ண எந்த மாப்பிள்ளை வந்து சோறாக்கி போட்டுக்கிறான், சமைச்சு போட்டுக்கிறான்னு சொல்லுங்கள். சமைக்க தெரிஞ்ச பொண்ணு தான் கேட்டுக்கிறான். சமைக்க தெரிஞ்ச மாப்பிள்ளை கேட்டுக்கிறாங்களா? மாப்பிள்ளை எவ்வளோ சம்பளம் வாங்குறதான் கேட்டுக்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டதே கிடையாது. பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா தான் கேட்டுக்கிறாங்க. உண்மையா இல்லையா? அதுதான் கதை. அதுதான் நீ இந்த கதையை எடுத்துக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? படம் வந்து இயல்பாக வந்து ஆண்களுக்கு எடுக்கப்பட்ட படம் இது. பெண்களுக்கு தயவு செய்து கிடையாது. ஆண்களுக்கு தான் எடுக்கப்பட்ட முழுக்க தெரியுது, வெளிப்பாடு தெரியுது. பெண்களுக்கு கிடையாது இந்த படம். ஃபேமிலி யூத் சென்ட்ரிக்காக இருக்குது. எல்டர்லி பீப்புளுக்கு பிடிக்குமா தெரியல. பட் அஃப்கோர்ஸ் ப்ரெசன்ட் ட்ரெண்ட் எப்படி 20s கிட்ஸ் எப்படி லவ் ஸ்டோரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. தனுஷ் டைரக்ஷன் எக்ஸ்ட்ராடினரி, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. ரொம்ப ஹீஸ் மோஸ்ட் மெச்சூர்டு, ஹிஸ் பெஸ்ட் டைரக்ஷன் ஐ மீன் so far. இது வரைக்கும் அவரது சூப்பர் டைரக்ஷனு. அவர் இன்னும் ஒரு வருஷத்தில் ஒரு படம் நடிக்கிறது, ஒரு படம் டைரக்ட் பண்ணுறது, அப்படி போகலாம். வேறவரெல்லாம் பெரிய தவறுகள் பண்ணிகிட்டே இருக்காங்க. சங்கர் இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜ் இருக்கட்டும், இவங்களெல்லாம் தவறுகள் பண்ணிகிட்டே இருக்காரு. நிறைய பணம் போட்டுட்டு அந்த படத்தில் ஒன்றும் இல்லாத மாதிரி, கண்டினியூட்டி இல்லாத மாதிரி, லாஜிக் இல்லாத மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த படம் இஸ் அ லவ்லி ஃபிலிம். தனுஷ் சினிமா டைரக்ஷனில் ஒரு பர்ஃபெக்ஷன் சாதிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல ஸ்க்ரீன் பிளே. யூத் எல்லாம் ரொம்ப நல்லா ஸ்டடி பண்ணியிருக்காங்க. யூத் லைஃப்பில் என்ன நடக்குது என்னன்ட்டு ரொம்ப நல்லா ஸ்டடி பண்ணி எடுத்திருக்காங்க. கேஸ்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சாங்ஸ் வெரி லவ்லி. அந்த படம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. பியூட்டிஃபுல் ஸ்டோரி. மிக்சட் ஐ மீன் ஒரு ஹியூமர் லைன்லேயே போகிறது, லைட்டாக ஹியூமர் பேஸ் பண்ணியே போகிறது. ஆக்சுவலி எனக்கு ஒரு மலையாள படம் பிரேமுலுன்னு ஒரு படம் வந்துச்சு. நான் நேற்று பார்க்கும்போது பிரேமுலு இதோட நல்லா இருந்ததுன்னு நினச்சேன். பிரேமுலு இது ரெண்டும் ஈக்குவலாக, ரெண்டும் எக்ஸ்ட்ராடினரி. ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எதுவும் இரிட்டேஷன் எதுவும் இல்லை, அருவறுப்பு எதுவும் கிடையாது. த லவ்லி ஃபிலிம். அடுத்த வாட்டி பார்த்தா இன்னும் நான் என்ஜாய் பண்ணுறேன். அது நான் சொல்ல மாட்டேன். பட் டெஃபினெட்லி இந்த படம் போர் அடிக்காது. யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், 2K கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அது ஃபேமிலி லைக் பண்ணுறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது.
லைக் பண்ணுற வாய்ப்பு 90% சான்சஸ் இருக்குது. மூவி இஸ் நைஸ், எல்லாருமே வந்து பார்க்கலாம் கன்ஃபார்மாக. ஃபேமிலிஸ், கிட்ஸ் எல்லாருமே. கிட்ஸு ஓகேவா, கொஞ்சம் லைட்டாக 10 வயசுக்கு மேலே இருந்தால் வந்து பாருங்கள். கேஸ்டிங் எல்லாருமே லைக் எல்லாமே ஒரு ஏஜ்க்கு கொஞ்சம் ரிலேட் ஆகுது. ஸோ நைஸ் தான், அதுவும் ஓகே தான். மிச்சப்படி டிஎன்ஆ டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. சத்தியமான கேமியோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ லாஸ்ட்டில் அவர் பேர் பார்த்து நாங்கள் சந்தோஷமாகிக்கிட்டோம். ஸோ அது தயவு செஞ்சு 2லயாச்சும் கேமியோ கொடுங்க ப்ளீஸ், அந்த மாதிரி தான் இருக்குது. காமெடி அவங்க டைலாக் சூப்பர். பவிஷ் டைலாக் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்காரு எங்களுக்கு. அவரோட ஃப்ரெண்ட் டைலாக்குமே சூப்பராக இருந்துச்சு. டக்குன்னு எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் எங்களால் ரிலேட் பண்ணி அதுக்கு சிரிக்கவும் முடியுது, எங்களாலையும் வந்து கமெண்ட்ஸ் பாஸ் பண்ண முடியுது. ஸோ நல்லா இருக்குது. இந்த ஜென்ரேஷன் லவ் இப்போலாம் இருக்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி உண்மையாக லவ் பண்ணுறவங்க அங்கே இருந்தாங்கன்னா எல்லாமே செட் ஆகும். தனுஷ் அண்ணா வராதது மட்டும் தான் டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி அவர் வந்தால் சூப்பராக இருக்கும், அவ்வளோதான். அவர் இல்லாமல் என்ன படம் அவர் தான் பிராண்டே. அவர் இல்லாமல் படம் பார்த்தா அது அவ்வளோவா நல்லா, அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். தனுஷ் ஃபேன்ஸ்க்கு டிசப்பாயின்மெண்ட். ஃபேன்ஸ் இல்லாதவங்க நார்மலாக வந்து ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். இருந்துச்சு. ஜிவி மியூசிக் எப்படி இருந்துச்சு? ஜிவி மியூசிக் நல்லா இருந்துச்சு. தனுஷ் வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த வாய்ஸ்க்காக போகலாம். கேமியோ சொல்லியிருந்தாங்க. ஆமாம், கேமியோ ஒரு சாங்கில் இருக்குது. அதுலேயும் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. லேக்லாம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு. யூஸ்வல் லவ் ஸ்டோரி தான். நீங்கள் எப்படி வந்துட்டு தனுஷ், ஆனால் லவ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்கலாம். தனுஷ் மூவியில் நீங்கள் எப்படி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்கலாமோ அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். எல்லார் பர்ஃபார்மன்ஸும் ஈக்குவலாக நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லா விஷயத்துலையும் அப்படியே தனுஷ் தான். நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி தனுஷ் பையன் தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் அக்கா பையன் எனக்கு தெரியும். ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே பர்ஃபெக்டாக தனுஷ் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தோம் காதல் கொண்டையில். அப்போ காதல் கொண்டையில் அவர் ஒல்லியாக இருப்பார், இவர் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி பர்ஃபெக்ட். அவர் ரொம்ப நல்லா நடிச்சார். அவர் உண்மையாக அவருக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. டான்ஸ் சூப்பராக இருக்குது. தனுஷ் மாதிரியே நடிக்கிறாரு, தனுஷ் மாதிரியே டான்ஸ், எல்லாமே தனுஷ் தான். ஸோ அவரை வந்து உண்மையாக அப்ரிஷியேட் பண்ணும். அவருக்கு உண்மையாக சொல்கிறேன், நெக்ஸ்ட் அவர் வேறு லெவலில் கண்டிப்பாக வந்துடுவார். தனுஷ் எப்படி வந்தார், அவர் ஆக்டிங், அவரோட டான்ஸு, அவரோட இதில் தான் வந்தார். அதே மாதிரி பவிஷ் அவரோட இதிலே வருவார். தனுஷோட இது இனிமேல் அவருக்கு தேவைப்படாது. இனிமேல் வந்து அவரே எல்லாமே பண்ணிடுவார். ஜிவி பிரகாஷ் வந்து இப்போ மியூசிக் சூப்பராக பண்ணுறாருங்க. ஸோ இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. பாட்டு எல்லாமே வந்து நல்லா இருக்குங்க. அதில் தனுஷ் கேமியோவில் ஆனால் எல்லாருமே மேத்யூ தாமஸ் அல்டிமேட்டாக இருக்குது. செகண்ட் ஆஃப் மேத்யூ தாமஸ் ஸ்டீல் த ஷோ சூப்பராக இருக்குது. ப்ரோ ஜஸ்ட் ஜாலியாக வந்துட்டு ஜாலியாக போகலாம். ரொமான்ஸ் காமெடி அவ்வளோதான், ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி. கோல்டன்ஸ் வர சாங்ஸ்லாம் வந்து அதுலேயாவது தலைவர் ஒரு ஸ்பெஷல் அப்ரைஸ் வருவார். நம்ம கடைசி வரல, எங்களுக்கு பேர் போட்டதே சந்தோஷமாக இருந்தது. ஆனால் கோல்டன்ஸ் வர சாங் எல்லாருமே ஆடினாங்க. ஃபுல்லாக டிஜே மாதிரி வச்சுட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்க. காமெடி ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது. படம் ஃபுல்லாக காமெடி தான். அதில் அவர் பிரபுன்ற கதாபாத்திரம் இருக்கார்ல, அவர் ஃப்ரெண்டாக ஒருத்தர் வராரு. அவர் தான் ஹீரோ மாதிரி தெரியார் படத்தில். சந்தானம் ஹீரோவாக பார்ப்போம்ல ஓகே படத்தில், அவர் தான் ஹீரோ மாதிரி தெரியும். அந்த மாதிரி அவர் ஃப்ரெண்டு ஒரு வராரு, பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அவர் பேர் மேத்யூஸா. ஏற்கனவே நெய்மர் ஒரு படம் பார்த்துருக்கா, பேர் தெரியாது. ஆனால் இதில் வந்து அவர் தான் சந்தானம் மாதிரியே காமெடி பண்ணுறாரு. தமிழில் பெரிய வாய்ப்பு இருக்குது அவருக்கு. அப்படி தான் இருக்குது. படத்தை ரிவீல் பண்ண முடியாதுல்ல. நல்லா இருக்கு. காமெடிஸும் இருக்குது. எல்லா ஜனனும் வித்தியாசமாக எடுக்கணும்ல. இதுவும் ட்ரை பண்ணியிருக்காரு. இதுவுமே சூப்பராக வந்துருந்துச்சு. நம்மளுக்கு தெரியும் ராகன்லாம் எப்படி இருந்துச்சு. ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது. அவரோட டைரக்ஷன் படி, அவரோட ஸ்க்ரீன் ப்ளே படி எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. டைலாக் சூப்பராக எல்லாருமே பேசினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நைஸ் மூவி. லவ் ஃபெயிலியர் பற்றி பெருசாக நீங்கள் அந்த படம் பார்த்தா தான் புரியும். காசு அது கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்குது. பட் ஓகே தான், நல்லா இருக்குது. சென்சிக்கான படமா? ஆமாம், மோஸ்ட்டாக சென்சிக்கான படம் தான். ஃபேமிலிக்கு பிடிக்குமா தெரியல, பட் என்ஜாய் பண்ணலாம். ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? 10க்கு நான் ஒரு 9 கொடுப்பேன். தனுஷ் வந்திருந்தா அது எங்கேயோ போயிருக்கோம். பட் அவர் வராததுனால ஓகே 9 கொடுக்கலாம். ஒரு கேமியோ தான், சாரி 2 கேமியோ இருக்குது. ஜிவி கேமியோவும் அண்ட் பிரியங்கா மோகனோட கேமியோ. அது நல்லா தான் இருந்துச்சு. அது தனுஷ் வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் செட் ஆகும். ஃபேமிலியோட வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். சின்ன குழந்தைங்க கூட வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த மேத்யூ கேரக்டர் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அப்புறம் இன்னும் 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்களும் அவங்க கேரக்டர் வந்து நல்லா கேரி பண்ணி நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மூவி வந்து குட் மூவி. படத்தில் வந்து லீட் சொல்கிறீங்களா? பார்ட் 2 லீடு வந்து நல்லா இருக்குங்க. அதுவும் ஒரு குழப்பமான ஒரு லவ் ஸ்டோரி தான் அதுவும் இருக்கும் கன்ஃபார்மாக. அதுவும் நல்லா தாங்க இருக்கும்.